வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆசியான் உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சந்திரயான் 4 திட்டத்தில் வடிவமைப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் நாராயணன் தகவல். தென்காசி மாவட்டத்திற்கு 29, 30 தேதிகளில் பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விவசாயிகள் படும் சிரமங்களை கண்டு கொள்ளாமல் செயல்படும் திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். போரை நிறுத்த ரஷ்யா மறுப்பு தெரிவித்துள்ளதால் புதினை சந்தித்து நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பேட்டி. நைஜீரியாவில் எண்ணெய் டேங்கர் லாரி வெடித்ததில் 31 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆசியான் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் பங்கேற்கின்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் அமைப்பின் 47வது உச்சி மாநாடு வருகின்ற 26 தேதி முதல் 28 தேதி வரை மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெறுகின்றது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆசியான் மாநாட்டில் பங்கேற்க மலேசியா அழைப்பு விடுத்தது. இதனை அடுத்து நரேந்திர மோடி மலேசியாவிற்கு பயணம் மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மலேசியாவில் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசினார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில், எனது அன்பு நண்பர் மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிமுடன் ஒரு அன்பான உரையாடல் நடந்தது என்று, மலேசியாவின் ஆசியான் மாநாட்டு தலைமைக்கான அவரை வாழ்த்தினேன் எனவும், நடைபெறவுள்ள உச்சி மாநாடுகள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தேன் எனவும், ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் மெய்நிகர் முறையில் பங்கேற்கவும், ஆசியான் இந்தியா விரிவான மூலோபாய கூட்டமையை மேலும் ஆழப்படுத்தவும் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சந்திரயான் 4 திட்டத்தில் வடிவமைப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். கர்நாடகா தலைநகர் பெங்களூரில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் நாராயணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது நவம்பர் 3, 4, 5 ஆகிய 3 நாட்கள் டெல்லியில் நடைபெற உள்ள அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், பிரதமரின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் தலைமையில் அனைத்து செயலர்கள் அடங்கிய குழு இந்த மாநாட்டை நடத்த பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் என அனைத்தும் மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும், நம் நாட்டிலும் பிற நாடுகளிலும் இருந்து அறிவியலாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோரிடம் அறிவியல் ஓர் ஆர்வம் ஏற்படும் என்று குறிப்பிட்டார். தென்காசி மாவட்டத்திற்கு வரும் 29, 30 தேதிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் தென்காசி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் மழையின் காரணமாக பயணம் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் 28 தேதி தூத்துக்குடிக்கு சென்றுவிட்டு பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தென்காசி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் செல்ல உள்ளார். 29 தேதி தென்காசி மாவட்டத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக மதுரை சென்று அன்றிரவு அங்கேயே தங்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அக்டோபர் 30 தேதி பசும்பொன் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு காலையில் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து மதுரையில் இருந்து மீண்டும் சாலை மார்க்கமாக ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் சென்று அங்குள்ள தேவர் ஆலயத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பின்னர் சென்னை திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விவசாயிகள் படும் சிரமங்களை கண்டு கொள்ளாமல் செயல்படும் திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில், டெல்டா பகுதிகளில் விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்த திமுக அரசு தவறவிட்டதால் கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மழையில் நனைந்து வீணாவதை சுட்டிக்காட்டி அறிக்கைகள் வாயிலாகவும்
சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் எழுப்பிய பின்னரும் விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாததால் 22ஆம் தேதி நான் டெல்டா மாவட்டங்களுக்கு நேரில் சென்று விவசாயிகள் படும் துயரத்தை கண்டு வேதனை அடைந்தேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே நெல் மணிகள் குவியலாக குவிக்கப்பட்டு முளைவிட்டு இருந்ததையும், இந்த தீபாவளி விவசாயிகளின் கண்ணீர் தீபாவளியாக மாறியதையும் சுட்டிக்காட்டி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைந்து நிவாரணம் வழங்க இந்த அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் நான் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்களுடன் நேரில் ஆய்வு செய்து விவசாயிகள் படும் துயரங்களை எடுத்து கூறிய பிறகும் விளம்பரமாடல் திமுக அரசின் முதலமைச்சர் நான் பொய் குற்றச்சாட்டு சுமத்துவதாகவும் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் பேட்டியளிக்கிறார். ஆனால் விவசாயத்துறை அமைச்சரோ 16,000 ஹெக்டேரில் பயிரிடப்பட்ட நெல் பயிர் பாதிப்படைந்துள்ளது என்று பேட்டி கொடுக்கிறார் எனவும், உணவுத்துறை அமைச்சர் நெல் கொள்முதல் செய்ய தாமதம் ஏற்பட்டதற்கு மத்திய அரசுதான் காரணம் என தெரிவித்தார் என்றும், கும்பகர்ணன் தூக்கத்தில் இருந்து திமுக அரசு இப்பொழுது 150 அலுவலர்களை டெல்டா பகுதியில் ஆய்வு செய்ய அனுப்பியுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். போரை நிறுத்த ரஷ்யா மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் புதினை சந்தித்து நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. இந்த போரை முடிவிற்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அலெக்சாவில் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்றும், இதனைத் தொடர்ந்து ஹங்கேரியில் நடக்கும் மாநாட்டில் கலந்து கொண்டு புதினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும், அப்பொழுது இந்த போரை நிரந்தரமாக முடிவிற்கு கொண்டு வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே உக்ரைன் உடனான போரை முடிவிற்கு கொண்டு வருவதில் உடன்பாடு இல்லை என ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெரியோ லெரோவ் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது ரஷ்ய அதிபர் புதினுடனான சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது அவர் இது வீணான காரியம் என தெரிவித்தார். மேலும் நான் தேவையில்லாமல் நேரத்தை விரயம் செய்து புதினை சந்திக்க விரும்பவில்லை எனவும், வீணான சந்திப்பில் எனக்கு விருப்பமில்லை எனவும், என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். நைஜீரியாவில் எண்ணெய் டேங்கர் லாரி வெடித்ததில் 31 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நைஜீரியாவின் நைசர் மாகாணம் பீடாவில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி அகே நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதிகாலை 4 மணியளவில் டேங்கர் லாரி எசான் அருகே சென்றபோது பள்ளத்தில் தலை குப்புற கவிழ்ந்தது. இது குறித்து தகவல் அறிந்த எசான் சுற்றுவட்டார பகுதி மக்கள் விபத்துக்குள்ளான பகுதிக்கு பாத்திரங்களை எடுத்துக் கொண்டு வந்தனர். அதன் பின்னர் டேங்கர் லாரியில் இருந்து சாலையில் ஆறாக ஓடிய எண்ணெய் சேகரித்தனர். அப்பொழுது கண்ணிமைக்கும் நேரத்தில் டேங்கர் லாரி பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதில் எண்ணெய் சேகரித்துக் கொண்டிருந்த அப்பாவி பொதுமக்கள் உள்பட 31 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கரூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிக்கு உட்பட்ட 5 ஊராட்சிகளில் 4,21,00,000 மதிப்பீட்டில் புதிய பணிகளை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். கரூர் மாவட்டம் கரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆத்தூர், பூலாம்பாளையம், மண்மங்கலம், பூஞ்சை கடம்பன்குன்றி, நன்னியூர், வாங்கல், குப்புச்சாமிபாளையம் உள்ளிட்ட 5 ஊராட்சிகளில் 20 இடங்களில் 4,21,00,000 மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைத்தல், சமுதாய கூடம் கட்டுதல், நாடக மேடை அமைத்தல், கழிவு நீர் வடிகால் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான துவக்க நிகழ்ச்சியும் பகுதி நேர நியாய விலை கடைகள் திறப்பு விழாவும் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆத்தூர் நத்தமேடு பகுதியில் பகுதி நேர நியாய விலை கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வைத்தார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்களையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அதே ஊராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகரில் தார் சாலை மேம்படுத்தல் பணியினை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். அப்போது அப்பகுதி கிராம மக்கள் தங்கள் பகுதிக்கு பேருந்து வசதி இல்லை என்றும், பேருந்து வசதியை ஏற்படுத்தினால் காலை மாலை மாணவர்கள் பள்ளி கல்லூரிக்கு செல்லவும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் உதவியாக இருக்கும் என கோரிக்கை வைத்தனர். உடனடியாக இருவேளை பேருந்து வர ஏற்பாடு செய்வதாக செந்தில் பாலாஜி தெரிவித்து சென்றார்.
நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ, சிவகாம சுந்தரி, அரசு துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக மக்களாகிய நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கீழ்கொடுங்காலூர் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்து கீழ்கொடுங்காலூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் பங்கேற்றவர்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் AP வெங்கடேசன் வரவேற்றார். முகாமில் பங்கேற்ற பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை அளித்தனர். மனுக்களை பெற்ற பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் இணையத்தில் பதிவேற்றம் செய்தனர். பரிசீலனை செய்த மனுக்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். முகாமை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் பேசினார். அப்பொழுது சமீபத்தில் நடைபெற்ற ஆய்வு கூட்டத்தில் பெரும்பாலான பெண்கள் உரிமை தொகையை சேமித்து வருகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி அடைந்தார் எனவும், டிராக்டர்கள் வைத்திருப்பவர்கள் மகளிர் உரிமை தொகை பெற முடியாத சூழ்நிலையை அறிந்து விதிகளை தளர்த்தி அனைவருக்கும் மகளிர் உதவித்தொகை கிடைக்க புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் எனவும், மகளிர் உரிமை தொகை திட்டம் மக்களை முழுமையாக சென்றடைய அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், வரும் டிசம்பருக்குள் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் என்றும், திமுகவிற்கு ஓட்டு போட்டவர்கள், ஓட்டு போடாதவர்கள் என அனைவருக்குமான ஆட்சியாக திமுக ஆட்சி அமைந்துள்ளது எனவும், இந்த ஆட்சி தொடர பொதுமக்களாகிய நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும், மீண்டும் முதலமைச்சராக தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரியணை ஏற மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் வந்தவாசி கிழக்கு ஒன்றிய செயலாளர் KRP பழனி, மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் CR பெருமாள், கீழ்கொடுங்காலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா குமார், மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர்கள் மதன்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். உத்தரமேரூர் ஏரி திறந்துவிடப்பட்டதால் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக சாலை அமைத்து தர வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான உத்தரமேரூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் ஏரியின் பாதுகாப்பை கருதி பொதுப்பணித்துறையினர் உபரி நீரை திறந்துவிட்டனர். இதன் காரணமாக மேனலூர், விக்கிரமநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் சில சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் கிராமங்களை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனிடையே வெள்ளப்பெருக்கினால் பாதை துண்டிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள விக்கிரமல்லூர் கிராம மக்கள் புதிதாக கட்டப்பட்டு வரும் கால்வாய் மேம்பாலத்தின் மீது நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உத்திரமேரூர் வட்டாட்சியர் சுந்தர், வட்டார வளர்ச்சி அலுவலர் சூர்யா ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் JCB பொக்லைன் வாகனங்களின் மூலம் புதிய மேம்பாலத்தின் கரையோரங்களில் தற்காலிக மண் சாலை அமைத்து போக்குவரத்தை ஏற்படுத்தினர். அதன் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதில் உத்தரமேரூர் காவல்துறை ஆய்வாளர் ஜெயவேல், உதவி ஆய்வாளர்கள் சண்முகம், ரவி, செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிறுவந்தாடு அடுத்து பரசுரெட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையம் இடையேயான தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ள நிலையில் மேம்பாலம் கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தென்பெண்ணையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அதன் கிளை ஆறான மலாற்றிலும் வெள்ள நீர் இரு கரைகளிலும் புரண்டு செல்கின்றன. மல்லாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு அடுத்து பரசுரெட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையம் இடையேயான தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதனிடையே தரைப்பாலத்தின் ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்களும் இரு கிராம மக்களும் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். சிலர் தரைப்பாலம் மூழ்கி இருப்பதை கண்டு 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்கின்றனர். இருப்பினும் ஆபத்தை உணராமல் மலட்டாறு பாலத்தினை சிலர் சுற்றி செல்கின்றனர். விவசாய பணிகளுக்கு செல்பவர்களும் தரைப்பாலத்தில் ஆற்று நீரில் கடந்து செல்கின்றனர். தரைப்பாலத்தை மேம்பாலமாக கட்டுமானம் செய்வதற்கு
அரசு ஒப்புதல் அளித்தும் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். திண்டிவனம் கிடங்கல் ஏரியில் இருந்து தண்ணீர் செல்லும் வாய்க்காலில் கட்டப்பட்டிருந்த சிறிய தரைப்பாலம் சேதமடைந்துள்ளதால் மீண்டும் புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனம் கிடங்கல் ஏரியில் இருந்து தண்ணீர் செல்லும் வாய்க்காலில் கட்டப்பட்டிருந்த சிறிய தரைப்பாலம் தற்பொழுது பெய்து வரும் கனமழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளது. இதனால் நாகலாபுரம், நல்லியங்கோட்டான் நகர், ஜெயபுரம் ஆகிய பகுதிகளில் வசித்து வரும் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் அப்பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலையில் பல கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. சேதமடைந்த பாலத்தில் தடுப்புகள் அமைத்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் அமைக்கப்பட்ட சிறிய பாலம் தற்பொழுது சேதமடைந்திருப்பது அப்பகுதியில் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாணியம்பாடி அருகே அரசு பள்ளிக்கு செல்லும் சாலை சேதமடைந்துள்ளதை கண்டித்தும் பள்ளிக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் பள்ளிக்கு பூட்டு போட்டு மாணவர்களின் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி இந்திரா நகர் பகுதியில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிக்கு செல்லும் சாலை சேதமடைந்துள்ளதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கீழே விழுந்து காயமடைவதாகவும், பள்ளி வளாகத்தை சுற்றி மழை நீரோடு கழிவுநீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் மாணவர்களின் பெற்றோர் தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மாணவர்களின் பெற்றோர் பள்ளிக்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் கங்காதுரை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பள்ளியின் பூட்டை திறந்துவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பருவமழை பெய்து வரும் நிலையில் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிகளில் மேயர் மகேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகின்றது. மழை வெள்ள பாதிப்பில் இருந்து மக்களை பாதுகாக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் களத்தில் இறங்கி தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தண்ணீர் தேங்கும் பகுதிகளான பரக்கினாக்கால், ஊட்டு வாழ்மடம் உள்ளிட்ட பகுதிகளில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி மேயருமான மகேஷ் அதிகாலையில் அதிகாரிகளுடன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மழை வெள்ளம் செல்லும் கால்வாய்களில் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டார். மேலும் மழை வெள்ளம் தேங்கும் பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வை தொடர்ந்து மாநகராட்சி மேயர் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பருவமழையை எதிர்கொள்ள மாநகராட்சி பகுதிகளில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும், மழை வெள்ள பாதிப்புகளை கண்காணிக்க சிறப்பு குழு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேயர் மகேஷ் தெரிவித்தார். ஆய்வின் போது சுகாதார அலுவலர் ஆல்பர், மத்திய அரசு உதவி பொறியாளர் ரகுராமன், மாமன்ற உறுப்பினர் சொர்ணத்தாய், பகுதி செயலாளர்கள் துரை, ஷேக் மீரான் உட்பட பலர் உடனிருந்தனர். சங்கரன் கோவில் அருகே உள்ள கரிவந்தநல்லூர் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள கரிவந்தநல்லூர் கோவிலை சுற்றியுள்ள இடங்கள் ஆக்கிரமிப்பு செயல்பட்டுள்ளது. இதனை அகற்ற கோரி பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ஆனந்தன், ஐயாசாமி, பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஹெச் ராஜா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், ஆனால் இவர்கள் ஹிந்து விரோத தீய சக்திகள் என சட்டமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியின் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன், நீங்க இந்துக்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லுங்கன்னு கேட்டோம். அதான் அப்பாவும் மறுத்திருக்கு. ஆனா சர்ச் ஃபாதர்கள் மத்தியில உட்கார்ந்து நீங்க ஜெபித்ததுனாலதான் நான் ஜெயிச்சேன்னு பேசியிருக்கேன். அப்ப என்ன தெளிவா தெரியுது? இவர் ஒரு கிறிஸ்தவ மத வெறியர், மோர் எசென்சியலி ஹிந்து விரோத தீய சக்தி அப்படி நமக்கு தெரியுது. அதனால ஒரு ஹிந்துவும்
இன்னைக்கு தீபாவளி கொண்டாடிய ஒரு ஹிந்துவும் இந்த ஹிந்து விரோத திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும், எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களித்து இந்த தீய ஹிந்து விரோத ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று நான் கேட்டேன். ஏற்கனவே 4000 கோடி மத்திய அரசு கொடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதை முழுவதும் பயன்படுத்தி விட்டோம், அப்புறம் 95% பயன்படுத்தினோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசு நெருக்கி கேட்ட உடனே 42% தான் செலவு பண்ணோம், மீதி பண்ணல. இப்ப பார்த்தா 100% செலவு பண்ணிருக்காங்க. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் தூண்டில் வளைவு முறையாக அமைத்து தராத தமிழக அரசு மற்றும் மீன்வளத்துறையை கண்டித்து நாட்டுப்படகு மற்றும் ஃபைபர் படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 1500க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திரேஸ்புரம் கடற்கரையில் தமிழக அரசின் பொதுப்பணித்துறை சார்பில் அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவு முறையாக அமைக்கப்படாமல் ஒரு பகுதியில் பாதி அளவு தூண்டில் வளைவு போடப்பட்டு மீதி தூண்டில் வளைவு முழுமையாக போடாமல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக காற்று மற்றும் கடல் சீற்றம் ஏற்படும் காலங்களில் நாட்டு படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைகின்றது. எனவே மீனவர்கள் பாதிக்காத வண்ணம் தூண்டில் வளைவை முறையாக அமைத்து தர வேண்டும் என தமிழக அரசின் மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகியவற்றுக்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் இதுவரை நிதி ஒதுக்கப்படாமல் தூண்டில் வளைவு பணிகள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தூண்டில் வளைவை முறையாக அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டம் காரணமாக 1500க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் தரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கொடைக்கானல் அடுத்த எரிசாலை அருகே மின் கம்பிகள் மீது முறிந்து விழுந்துள்ள மரத்தை அகற்றிவிட்டு மின்சாரம் விநியோகிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சில நாட்களாகவே தொடர் மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் நகர் மற்றும் சாலையோரங்களில் அவ்வப்போது மரங்கள் விழுந்து வருவதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கொடைக்கானல் நட்சத்திர ஏரி பகுதி அருகே கீழ்பூமி பகுதியில் நேற்றிரவு பெய்த மழையில் மரம் முறிந்து அருகில் இருந்த உயர் மின்னழுத்த கம்பி மற்றும் சாலையில் விழுந்தது. இதனால் 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தற்போது வரை நெடுஞ்சாலை துறையினர் மற்றும் மின்வாரிய பணியாளர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மின் கம்பியின் மீது சாய்ந்த மரத்தை அகற்றிவிட்டு மின்சாரம் விநியோகிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த சித்தாலம்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் ப. ரவியின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். சென்னை மேடவாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் சித்தாலப்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலருமான ப. ரவி உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று ப. ரவியின் உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அவருடன் நீர்வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எஸ். ஜெகத்ரட்சகன், தமிழச்சி தங்கபாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் முனைவர் க. பொன்முடி, அரவிந்த் ரமேஷ், தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். மாங்காடு ஜனனி நகர் அனெக்ஸ் பகுதியில் வீட்டின் அருகே தேங்கிய மழை நீரில் 2.5 வயது குழந்தை விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு ஜனனி நகர் அனெக்ஸ் பகுதியில் சம்பத்குமார் பிரியதர்ஷினி தம்பதியினர் தனது 2.5 வயது பெண் குழந்தை பிரினாகாஸ்ரீயுடன் வசித்து வந்தனர். இந்நிலையில் குழந்தையுடன் தாய் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் அருகே உள்ள காலிமனையில் தேங்கிய மழை நீரில் 2.5 வயது குழந்தை விளையாடிய போது தண்ணீரில் முழுகியது. தூங்கி எழுந்த தாய் குழந்தையை காணாமல் தேடிய போது வீட்டின் அருகில் தேங்கிய மழை நீரில் இருந்த குழந்தையை மீட்டு மலையம்பாக்கம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது ஏற்கனவே குழந்தை இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து இதுகுறித்து தகவல் அறிந்த மாங்காடு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர்.
மேலூர் அடுத்து கள்ளங்காடு பகுதியில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்க கூடாது என வலியுறுத்தி மேலூரில் தமிழ் தேசிய பெரியக்கத்தின் தலைவர் மணியரசன் தலைமையில் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கள்ளங்காடு பகுதியில் தமிழக அரசின் சார்பில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைப்பதற்கு நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கொட்டாம்பட்டி, நாகப்பன் சிவலம்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் சிப்காட் தொழில் பூங்கா தங்கள் பகுதியில் அமைக்க கூடாது என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கள்ளங்காடு பகுதியில் பாரம்பரியமான தமிழர்களின் தொன்மையினை பறைசாற்றும் இமாடுகள், கல் திட்டுகள், பழமையான பானை ஓடுகள் உள்ளிட்ட வரலாற்று சுவடுகள் அதிக அளவில் உள்ளதாகவும், மான், தேவாங்கு உள்ளிட்ட உயிரினங்கள் அதிக அளவில் காணப்படுவதாகவும், இதனால் இங்கு சிப்காட் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டால் தங்கள் பகுதியில் விவசாயம், நீர்நிலைகள் பாதிக்கப்படும் என கூறி பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மேலூர் பேருந்து நிலையம் அருகே தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன், பசுமை செயல்பாட்டாளர் முகிலன் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மேலூர் பகுதியில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்க கூடாது என வலியுறுத்தினர். இது தொடர்பாக மணியரசன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், அமைப்பு உருவாக்கி போராட்டத்தை முன்னெடுத்தோம். முதல் வழக்காக என் மீது பதிவு செய்தார்கள். ஆனால் 38 நாளில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி அவர்கள் மக்களுடைய எதிர்ப்பு இருக்கிறது, மக்கள் நிலம் கொடுக்க தயங்குகிறார்கள், எனவே இந்த திட்டத்தை ரத்து செய்கிறோம் என அறிவித்தார்கள். ஆனால் இங்கே மதுரை மேலூரில் குறிப்பாக கள்ளங்காட்டு பகுதியில் சிப்காட் திட்டத்தை கொண்டு வந்தே தீர்வோம் என்று தற்போது 300 ஏக்கருக்கு உட்பட்ட நிலமும் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தையும் எடுப்பதற்கான அறிவிப்பை அரசு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. விழுப்புரம் அருகே உள்ள எல்லிச்சத்திரம் அணைக்கட்டு பகுதியில் தென்பெண்ணை ஆற்று நீரில் நீர்நாய் ஒன்று துள்ளி விளையாடி மீனை பிடித்து உட்கொண்டதை அப்பகுதியில் இருந்தவர்கள் கண்டுகளித்தனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் விழுப்புரம் அடுத்து ஏனாதிமங்கலத்தில் எல்லிச்சத்திரம் அணைக்கட்டு பகுதியில் இரு கரைகளையும் வெள்ள நீர் அர்ப்பணித்து செல்கின்றன. வெள்ள நீர் செல்வதை கிராம பொதுமக்கள் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். இந்நிலையில் எல்லிச்சத்திரம் அணைக்கட்டு பகுதியில் நீர்நாய் ஒன்று துள்ளி விளையாடியது மட்டுமல்லாமல் நீரில் மூழ்கி மீனை பிடித்து உட்கொண்டது. நீர்நாய் மீனை பிடித்து உட்கொண்ட காட்சிகள் பார்ப்பவர்களின் கண்ணிற்கு விருந்தாக அமைந்தது. தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஏ.கே. கமல் கிஷோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தென் மாவட்டத்திற்கென பல்வேறு திட்டங்களை அறிவித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தி வருகின்றார். மேலும் பொதுமக்களுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தென்காசி மாவட்ட ஆட்சியர் ஏ.கே. கமல் கிஷோர் கடையகம் ஊராட்சி ஒன்றியத்தில் வளர்ச்சி திட்ட பணிகளையும், கீழ்கடையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பொன்மலை நகர் அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தையும், அடிப்படை வசதிகள், வருகை பதிவேடு மற்றும் நூலகம் ஆகியவற்றையும் ஆய்வு செய்தார். மேலும் கடையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சிறிய அளவிலான சுகாதார வளாகத்தினையும், நாற்றங்கால் பண்ணையையும் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து மந்தையூர் ஊராட்சி மற்றும் மீனாட்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களின் கல்வி தரத்தையும் அடிப்படை வசதிகளையும் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தார் சாலையினையும் பார்வையிட்டு அதனை பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஏ.கே. கமல் கிஷோர் உத்தரவிட்டார். ஆய்வின் போது அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர். தனது தாயை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததால் ஜம்மு காஷ்மீரில் இருந்து விமானத்தின் மூலம் வந்த ராணுவ வீரர் ராஜா மதுரை மேலூர் காவல் நிலையத்தில் உரிய விசாரணை மேற்கொண்ட போது வழக்கு பதியவில்லை என குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்து உலகநாதபுரம் பகுதியில் வசித்து வரும் சாந்திக்கும் இவரது வீட்டின் அருகே உள்ளவர்களுக்கும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டதில் சாந்தியை அருகில் இருந்தவர்கள் தாக்கிவிட்டனர். இது குறித்து சிசிடிவி காட்சிகளின் ஆதாரங்களுடன் மேலூர் காவல் நிலையத்தில் தாக்கியவர்கள் மீது சாந்தி புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால்
ஜம்மு காஷ்மீரில் ராணுவத்தில் பணிபுரியும் தனது மகன் ராஜாவிற்கு சாந்தி தகவல் அளித்தார். இதனால் மனவேதனை அடைந்த ராணுவ வீரர் ராஜா உடனடியாக ஜம்மு காஷ்மீரில் இருந்து விமானத்தின் மூலம் தன் சொந்த ஊர் திரும்பினார். இதனை அடுத்த 2 நாட்களாகியும் தனது தாயை தாக்கியவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று மேலூர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் கமலமுத்துவிடம் கேட்டுள்ளார். அப்பொழுது முறையான பதில் ஏதும் தெரிவிக்காமல் ராணுவ வீரன் என்பதால் எங்களை மிரட்டுகிறாயா என ஆய்வாளர் கமலமுத்து தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த ராணுவ வீரர் ராஜா, ராணுவத்தில் இந்திய மக்களை பாதுகாக்கும் பணியில் உள்ள எனது குடும்பத்தை பாதுகாக்கும் விஷயத்தில் மேலூர் காவல்துறையினர் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்கின்றனர் எனவும், இது குறித்து மேலதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் முறையிடப் போவதாகவும் ராஜா மனவேதனையுடன் தெரிவித்தார். காவல் நிலையத்தில் இந்திய ராணுவ வீரருக்கு முறையான நடவடிக்கை எடுக்காத சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆளுகளை கூட்டியாந்து வச்சு அடிச்சிட்டாங்க, கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ஸ்பெக்டர் சார் சொல்கிறாரு நாங்கள் போய் விசாரித்தோம் அப்படின்னு. விசாரிச்சதுன்னா அந்த கரெக்டான மெத்தடெலாம் சொல்லலை. அவங்க லேடிஸ்க்கு தான் சண்டை. ஆம்பளை அவங்க அங்கே வந்து ஒரு ஜென்ஸ் வந்து அடித்தார், அந்த மேட்டரே அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க பேசும்போதே அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் ஆரம்பத்துலேருந்து பேசுகிறாங்க. எங்களை அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமே அதை சொல்ல. நான் பார்டரில் இருக்கும்போது இந்த மாதிரி அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணி இங்கே ஒரு ரிப்போர்ட் கொடுப்பேன். ஸோ நான் நெட்டிலிருந்து போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் எடுத்து நெட்டை கொடுக்குறேன். அவங்க என்னவே நீ ஃபோன் பண்ணி இங்கே மிரட்டியிருக்கு அப்படின்றாங்க. நான் கம்ப்ளைண்ட் எங்கள் அம்மா அப்பா கொடுக்க வந்திருக்காங்க, கம்ப்ளைண்ட் எடுக்கணும் தானே சொல்ல முடியும். சம்மந்தப்பட்ட ஒரு வேன்கார் இருந்தார், அவருக்கு ஃபோன் பண்ணி அண்ணே நீங்கள் வந்து என்னென்னு பண்ணேன் தம்பி, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பானே. அதாவது ஒரு வேன்கார்ட்ட சொன்னாங்கன்னா அவர் பேசாமல் போயிடார். இவங்க அங்கேருந்து வராங்க, ஒரு 100 மீட்டருக்கு அங்கிட்டு இருக்க வீட்டில் இருந்து தவிக்கிட்டு ஆளை வச்சு அடிக்க வந்தால் என்ன பண்ண முடியும்? இதில் வேறு சொல்லியிருக்காங்க நீங்கள் இருந்த நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்க அப்படின்னு. நாங்கள் கஷ்டப்பட்டவங்க சார், கஷ்டப்பட்டு இன்றைக்கி நான் வந்து முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் முன்னேறுங்க, முன்னேறல அவங்க இன்னொரு வெளியிலேருந்து ஆளை கூட்டியாந்து வச்சு நாங்கள் என்னன்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து ஆளை கூட்டியாந்து அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஊருக்குள்ளே எங்கேனாலும் அவங்கள பற்றி விசாரிச்சு பாருங்க. அந்த பொண்ணோட குணம், அவங்க லேடிஸோட குணத்தை ஊரில் நீங்கள் எங்கேனாலும் பேசி விசாரிச்சு பாருங்க. எனக்கு புகார் வந்து கொடுத்து 2 நாள் ஆச்சு சார். இன்றைக்கி ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க. இப்போ வர சொன்னதுக்கு நாங்கள் விசாரிச்சுட்டு தான் முடிப்போம். நேற்று ஃபுல்லாக விசாரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவும் சொல்லலை. இன்னும் அந்த காப்பி வாங்கலை. சாயங்காலம் 5 மணிக்கு வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் மேல் இடத்துல போய் பார்க்குறேன்னா பாருங்கள். எனக்கு கரெக்டான இதுக்கு முடிவு கிடைக்கலனா நான் வந்து இன்னும் போடலை சார். சிஎஸ்எஃப் இன்னும் போடலாம். ஈவினிங் வாங்குங்க, இப்போ கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்றும் கொடுக்கல, இன்றைக்கி அவங்கள வர சொல்லலை. கடையநல்லூர் அருகே 100க்கும் மேற்பட்ட கால்நடைகளை விழுங்கிய பல வருடங்களாக அகப்படாமல் இருந்த மலைப்பாம்பை தீயணைப்பு துறையினர் பிடித்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இடைக்கால் குளத்தில் உள்ள மலைப்பாம்பு மேய்ச்சலுக்கு செல்லும் வெள்ளாடுகள் முதல் கால்நடைகளை விழுங்கியுள்ளது. இதுவரை 100க்கும் மேற்பட்ட கால்நடைகளை மலைப்பாம்பு உணவாக உட்கொண்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நீண்ட காலமாக பொதுமக்களுக்கும் வனத்துறையினருக்கும் போக்கு காட்டி வந்த மலைப்பாம்பை தீயணைப்பு துறையினர் லாவகமாக பிடித்தனர். இதனால் பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரியகுளத்தில் அமைந்துள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் 2ஆம் நாளை முன்னிட்டு வள்ளி தேவானை சமேத பாலசுப்பிரமணியருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாமரை குளத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் 2ஆம் நாளில் வள்ளி தேவானை சமேத பாலசுப்பிரமணியருக்கு பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், விபூதி உள்ளிட்ட பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வஸ்திரங்களாலும் வண்ண மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தேவானை சமேத பாலசுப்பிரமணிய சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது தூபம் காட்டப்பட்டு நட்சத்திர தீப ஆராதனை, மகா தீப ஆராதனை மற்றும் பஞ்ச கற்பூர ஆர்த்தியுடன் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். திண்டிவனம் வட்டம் மயிலத்தில் அமைந்துள்ள வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலத்தில் அமைந்துள்ள வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி பெருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் கந்தசஷ்டி பெருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு உற்சவர் ஆறுமுக சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தேவானை சமேத ஆறுமுக சுவாமி மற்றும் வீரபாகு தேவர் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆறுமுக சுவாமி மற்றும் வீரபாகு ஆகிய தெய்வங்கள் கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள்.
ஆசியான் உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சந்திரயான் 4 திட்டத்தில் வடிவமைப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் நாராயணன் தகவல். தென்காசி மாவட்டத்திற்கு 29, 30 தேதிகளில் பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விவசாயிகள் படும் சிரமங்களை கண்டு கொள்ளாமல் செயல்படும் திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். போரை நிறுத்த ரஷ்யா மறுப்பு தெரிவித்துள்ளதால் புதினை சந்தித்து நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பேட்டி. நைஜீரியாவில் எண்ணெய் டேங்கர் லாரி வெடித்ததில் 31 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.